நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காடை கூண்டு செய்யறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த காடை வளர்ப்பு பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். நிறைய நண்பர்கள் இந்த கூண்டு எப்படி செஞ்சீங்க அது வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம ஏபிஎஸ் பைப் பயன்படுத்தி ஒரு காடை கூண்டு செஞ்சுருந்தேன். இதுதான் அந்த காடை கூண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த கிளாம்பு பைப்லாம் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணது. இப்போதைக்கு அதில் நர்சரி ட்ரையல் நாற்றுக்கெல்லாம் போட்டு எலி அணிலாம் கிடைக்காமல் பாதுகாப்பாக இருக்கா வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் செஞ்ச ஸ்டாண்டு. நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே இடம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் காடைக்காக தனியாக ஒரு இடத்த நம்ம ஒதுக்கிட்டோம்னா நமக்கு நிறைய இடம் வேஸ்ட்டாக போயிடும். செடிகள் வளர்க்குற இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் ஸ்டாண்ட் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு காடை கொண்டு செஞ்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு தொழு உரம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பேரல் வச்சுருக்கேன். அந்த பேரலுக்கு மேலே காடை கொண்டு வர்ற மாதிரி அமைச்சிருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே இடத்துல எனக்கு 2 வேலை செஞ்சுக்கிற மாதிரி இந்த இடம் வந்து யூஸ் ஆகுது. அதுக்காக இந்த காடை கொண்டை உயரமாக செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 அடி நீளம், 2 அடி அகலம், 1.5 அடி உயரம். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 காடை வளர்க்குறதுக்கான கூண்டு. 1 ஸ்கொயர் ஃபீட்டில் 5 காடை வளர்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஸ்டாண்டு இருந்ததால் அந்த ஸ்டாண்ட்லேயே ஃபிட் பண்ணிட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 12 mm கம்பி இருக்கு இல்லைங்களா, 12 mm ஸ்கொயர் டியூப் வச்சு வெல்டிங் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் இது டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து சின்னதாக ஒரு டோர் கொடுத்துருக்கேன். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது காடையை விட்டு எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இது வந்து சின்ன கேப்பு. ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணணும், மொத்த காடையை வெளியே எடுக்கணும், இல்லை எதாவது க்ளீன் பண்ணணும் போது இந்த ஃபுல் டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு நாப் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த நாப் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு 2 பக்கம் நாப் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த டோர் அப்படியே எடுக்கலாம். இது வந்து மெஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 mm கேப் இருக்கக்கூடிய மெஷ் இது. ஸோ இந்த மெஷ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம காடைக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் மெஷ்ஷே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்குது. ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் காடைக்கு சாப்பிட்ற இடத்துக்கு இந்த மாதிரி பெரிய கேப் கொடுத்தே ஆகணும். அதுக்காக இந்த 35 mm வெல்டு மெஷ் வாங்கியிருந்தேன். நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே சொன்னேன் பெருச்சாலி எலித்தூள் இருக்கிறதால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெலிசா மெஷ் போட்டால் வேலைக்கு ஆகுதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த வெல்டு மெஷ்ஷே போட்டிருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ரோல் மாதிரி கிடைக்குது. இந்த ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும், அல்லது நம்ம இந்த ஃபென்சிங்லாம் போடுறாங்களா அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி நம்ம தேவையான சைஸ் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கம்பி போட்டு முறுக்கிக்கலாம். முறுக்குன வீடியோ இருக்குது, நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் அந்த கம்பியோட வச்சு முறுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் வெல்டிங் பண்ண தேவையில்லை, கட்டவும் தேவையில்லை, அப்படியே நிற்கும். அதை எடுத்து நீங்கள் தரையில் வச்சுக்கலாம். கம்பியை நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அட்டையில் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி அகலத்தில் ரோலாக வருது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகலம் 2 அடி தேவை. மீதி 2 அடியை வந்து பேக் சைடு டோர் மாதிரி நான் பேக் சைடுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் 4ஆக பிரிச்சிடுறேன். அதாவது இதை 2ஆக பிரிக்கிறேன். இந்த பக்கம் 2 அடி டாப்புக்கும், இந்த பக்கம் 2 அடி பேக் சைடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி லென்த் எடுத்திருக்கேன். நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி தான் தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 அடி மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் 2 அடி மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ இந்த பீஸை வந்து ஏன் கட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து வெல்டிங்லாம் எதுவும் பண்ண வேண்டியிருக்காது. ஈஸியாக வந்து நம்ம அந்த எட்ஜை வச்சு முறுக்கிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 2 டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கு நேரம் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த சைடு ஃபோல்ட் பண்ணால் நமக்கு இது வந்து பேக் பீஸு, இது டாப்பு, இது 2 சைடு. ஸோ இப்படி வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரெடி, பேக் ரெடி. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த கனெக்டிவ்லேயே இருக்குது. இங்கே மட்டும் நம்ம அந்த 2 கம்பியும் சேர்த்து முறுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கம்பி விட்டுருப்போம். அந்த கம்பியை அப்படியே ஜஸ்ட் கட்டிங் பிளேயர் வச்சு முறுக்கினா போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து சும்மா ஒரு சின்னதாக செஞ்சு காமிக்கிறா செஞ்சுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பேக்கு டாப்பு சைடு ரெடி ஆயிடுச்சு. பேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம தனி ட்ரே செய்ய போகிறோம், எக் ட்ரே. அதே மாதிரி ஃப்ரண்ட் டோர் தனியாக செஞ்சுருக்கிறதால இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அது எப்படி நான் பெண்ட் பண்ணி செஞ்சேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பெண்ட் பண்ணி எடுத்த கம்பியை நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் ஏற்கனவே உயரமாக வைக்க போகிறேன் நம்ம கார்டனில்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஃப்ரேம் மேலே ஃபிட் பண்ண போகிறேன். அப்படி இல்லை நீங்கள் தரையில் வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பேஸ் பீஸ் தேவையில்லை. பேஸில் நம்ம எக் ட்ரே வைக்கும்போது எக் ட்ரே மட்டும் கொஞ்சம் கிராஸாக வச்சு கட்டிட்டா போதுமானது. இந்த சைடில் நீட்டி விட்டுருக்க கம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் வச்சே மடக்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கம்பியை கட் பண்ணும்போதும் கட்டிங் பிளேயர்லேயே கட் பண்ணலாம். இந்த கம்பியை மடக்கும்போது வெளியே நீட்டி இருக்காமல் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பியோட ஒட்டி இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக் ட்ரே தான். இந்த எக் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பராக வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக் உள்ளே இருந்து நமக்கு ஈஸியாக வெளியே உருண்டு வரும். இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 டிகிரி சாய்வாக வச்சுருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி சாயவாக இருக்காது, அது முட்டை போட்ட உடனே அது உருண்டு இங்கே வந்துடும். நம்ம இங்கேருந்து முட்டை எடுத்துக்கலாம். இப்போ தான் பாருங்கள் ஒரு 3 முட்டை போட்டிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஈவினிங் ஆகும் முட்டை போடுறதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் மெஷ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா முட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய மெஷ் போட்டால் முட்டை கீழே விழுந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் அந்த முட்டை ட்ரேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக க்ரீன் மெஷ் போட்டிருக்கேன். அதுக்கு தனியாக ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அகலம் வந்து இந்த முட்டை ஸ்டாண்டோட அகலம் 2 அடி. ஆனால் இந்த முட்டை ட்ரேயோட அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி எக்ஸ்ட்ரா இருக்கும், வெளியே நீட்டிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா அப்போ தான் நம்ம முட்டை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு திறந்து எடுக்க தேவையில்லை, டேரெக்டாக வெளியிலேருந்தே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 அடி எக்ஸ்ட்ரா, அதாவது இந்த 4 அடிக்கு தனியாக கூண்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் மட்டும் தனியாக அதுக்கு உள்ளாரே வர்ற மாதிரி கரெக்டாக அளவெடுத்து செஞ்சுருந்தேன். எருவெல்லாம் வெளியே தெரிக்காமல் இருக்க இந்த மாதிரி இப்போ ஒரு அலுமினியம் எல் ஆங்கிலேருந்து கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் ஆட்டோமேட்டிக் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுட்டு எதுவும் ஆட்டோமேட்டிக் பண்ணலை. அதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போடுறதுக்கு இந்த ஒரு பிவிசி பைப் இருக்குது தான், இந்த பிவிசி பைப்பு 2 இன்ச் பைப்பு. இந்த பிவிசி பைப்பை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இங்கே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பீஸ் இன்சர்ட் பண்ணிக்க பாருங்கள். இப்போ வந்து இதை வேணால் தேவைன்னா எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணணும் அப்படின்னா தனியாக எடுத்துக்கலாம். இந்த காடை கொண்டு செய்யறதை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதை க்ளீனிங் நல்லா பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காடைக்கு நோய் தாக்குதெல்லாம் அதிகமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கண்டிப்பாக இதை வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை நம்ம இதை எடுத்து கூண்டு நல்லா க்ளீன் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எருவெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நான் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணல. இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன ட்ரே மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ட்ரே வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஸ்லைடிங் ட்ரே மாதிரி வேறு வருது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த எருவு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். மறுபடியும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃப்ரேம் வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்பில் வந்து இந்த தகரத்தை மறுபடியும் இன்சர்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் டெய்லி மாற்றிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும். இதே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணி ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாட்டர் வந்து உள்ளார வந்து வருது. உள்ளார வந்து ஆட்டோமேட்டிக் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பியூரிஃபையர் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பியூரிஃபையர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இதிலேருந்து இந்த ஓஸ் வழியாக இங்கே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்பட்டால் குவாலிட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிபிள் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். நிபிள் நிபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தண்ணி குடிக்கும். காடை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொத்தும்போது இந்த நிபிள் மேலே போகும். இப்படி மேலே போகும்போது அதில் வந்து தண்ணி கீழே சொட்டும். அதை வந்து இந்த காடை குடிச்சிக்கும். ஸோ அதுக்காக தான் நிபிள் சிஸ்டம் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 காடைக்கு ஒரு நிபிள் வச்சா போதும் அப்படின்றாங்க. அதனால் ஒரு 4 நிபிள் வச்சுருக்கேன். இதுக்கு நிபிள் அதுக்கு தேவையான அந்த கப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கிது, வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm சைஸில் ட்ரில் போட வேண்டியிருக்கும். நம்ம தேவையான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரில் போட்டு அதுக்கு மேலே அந்த கப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டில் தான் நம்ம நிபிளை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். நிபிளை வந்து நம்ம டைட் பண்ணும்போது லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நிபிளுக்கு வந்து டஃப்லான் டேப் யூஸ் பண்ணி நம்ம டைட்டாக வந்து முறுக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. அந்த கப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த நிபிளை வந்து டைட் பண்ணிட்டா போதும். அந்த நிபிளில் அந்த தண்ணி வந்து உள்ளார ஒரு பால் இருக்கும். அந்த பாலை வந்து காடை கொத்தும் போது பால் மேலே போகும், தண்ணி வந்து கீழே வரும், அது குடிச்சிக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த கப்பை நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பிவிசி சொல்யூஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒட்டிங்க. நார்மலாக வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம ப்ரெஷராக வந்ததுனா மட்டும்தான் இதில் லீக் ஆகும். நார்மல் ப்ரெஷரில் வந்ததுனா லீக் ஆக வாய்ப்பில்லை. உங்களுக்கு லீக் ஆகுது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பிவிசி சொல்யூஷன் போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி காடை கொண்டு ஈஸியாக செய்யலாம். 1000-2000 கொடுத்து நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெஷ் எல்லாமே ரொம்ப ரேட் சீப் தான். ஈஸியாக வாங்கி நம்மளே செஞ்சுக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய பிவிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிவிசி பைப்பை கட் பண்ணி வச்சு அதில் தீவனம் போட்டோம்னா அது பாட்டுக்கு வெளியே கழுத்து விட்டு சாப்பிட்டு போயிடும். ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற இந்த மெஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக காடை கழுத்தை விட்டு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய மெஷ்ஷாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பைப்பில் வந்து நம்ம தீவனம் போடும்போது நார்மலாக நைட்டில் வந்து பெருசெல்லாம் சாப்பிட்டு போகிறதுன்றதுக்காக இந்த மாதிரி தனியாக ஒரு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரே செஞ்சுருந்தேன். அதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எலி பெருசெல்லாம் ஏதாவது தொல்லை இருக்குன்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணி தான் போதும். அப்படி இல்லைனா இந்த க்ளோசிங் சட்டர் வந்து தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கூண்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பி வளைச்சா செஞ்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு கட்டிங் பிளேயரும் ஆக்ஸா ஃப்ரேம் இருந்தால் போதும். அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் இடத்த சேவ் பண்ணிட்டுருக்கேன். அது மாதிரி பெரிய ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கூண்டு தான் வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு ஃப்ரேமும் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் நிறைய காடை வளர்க்க போகிறீங்க, அடுக்கடுக்காக கூண்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் தான் வச்சு வெல்ட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய ஸ்லாட்டட் ஆங்கிள் கிடைக்கலாம், அது வாங்கி அதுக்கு போல்ட்டு போட்டு டைட் பண்ணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கூண்டு மூலமாக நம்ம வளர்க்குறதால குறைஞ்ச இடத்துல நிறைய காடைகள் வளர்க்க முடியும். ஸோ நான் என்னோடய வீட்டுக்கு தேவையான அளவு போதுன்றதால ஒரே ஒரு 40 காடை மட்டும் வளர்த்துட்ருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வளர்க்கணுனாலும் வளர்க்கலாம். இதே வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். காடை வளர்க்குறதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.